அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. இன்றைக்கும் நிறையா லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஆஃபர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். Realme 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் கர்வ்டு டிஸ்பிளேவோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் டீல் ஆஃப் த டேஸ் இருக்குது. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 973 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டரை இலான் மஸ்க் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராய் லெஸ் சிங்கிட் அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் தினமும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் வருது. இது வரைக்கும் வந்திருக்க ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான். சிலருக்கு ஓகே அப்படி இருந்தது, சிலர் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியே இல்லைன்னு தான் சொல்லணும். முதல்ல ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் எல்லாருக்கும் வெறும் $8 பே பண்ணுங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட் பட்டன் கொண்டு வந்தாங்க. இது ஓகே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இப்போ பண்ணியிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இந்த எல்லா எம்ப்ளாயிஸும் 10 வருஷம் 8 வருஷம் ஒரு ஃபேமிலி மாதிரி ட்விட்டரில் ஒர்க் பண்ணவங்க. ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டே ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவங்கள எந்த நோட்டீஸும் இல்லாமல் வேலையை விட்டு இவங்களை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3700 பேரை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க இப்போ ட்விட்டரில். வாட்ஸ்அப் இந்த வாரம் குளோபலாக நிறைய ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருந்தோம் கம்யூனிட்டி போல் ஃபீச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸும் இவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இனிமேல் வீடியோ காலில் 32 பேர் ஒரே டைமில் கால் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரப்போகுது. இது குளோபலாக எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அதோட குரூப் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இனிமேல் 1000க்கு மேலே மெம்பர்ஸ் ஒரு குரூப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீச்சரையும் என்ஹான்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் இந்த வாரம் நிறைய ஃபீச்சர்ஸ் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க குளோபலாக. இந்தியாவில் ஏர் குவாலிட்டி, அதாவது காற்றுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவை பார்க்கும்போது சவுத் இந்தியா எவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட் 460 இருக்குது இங்கே நம்பர்ஸ். அது மட்டும் இல்லை, மற்ற நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 300க்கு மேலே தான் இருக்குது. 100 இருந்தால் தான் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்குது. பட் இங்கே 100க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இங்கே 200க்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே சிவியராக இருக்குது, ரொம்பவே பொல்யூட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நார்த் இந்தியாவில். இப்போ தற்சமயம் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சென்னையில் நான் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ 28 அப்படிங்கிறது 100 கீழே இருக்கிறதுனால ஏர் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே நான் மெயின் ரோட் போனேன்னா 94 காட்டுது. ஸோ சென்னையில் மெயின் ரோட்டில் 94 இருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தால் 28 இருக்குது. ஸோ நம்மளது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நார்த் இந்தியா அது பார்க்கும்போது. இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் அதிகமாகிறதுனாலையோ என்னவோ சாம்சங்கும் அவங்க தரப்புலேருந்து 2 புது ஏர் பியூரிஃபையர்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பியூரிஃபையரில் ஒன்று அஃபோர்டபுளாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அவுட்லுக் டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஷாமி ஏர் பியூரிஃபையர் இருந்ததில் அதே மாதிரி தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அஃபோர்டபுள் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 645 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 12,990 கிட்ட. அதே கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் ஏரியா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 32,990க்கு 2 ஏர் பியூரிஃபையர் ஆஃப்லைன் சென்ட்ரிக் அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டீல் ஆஃப் த டேயில் 2 எக்ஸைட்டிங் டீல் இருக்குது. ரெண்டுமே நிறைய பேர் வாங்குற மாதிரி தான். போட்டுடைய ட்ரூ வயர்லெஸ் இயர் ட்ராப்ஸ். இது போட் ஏர் ட்ராப்ஸ் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போது 3000 ரூபாய் கிட்ட இருந்தது. இப்போ ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1299லேருந்து 1499 ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இது 1 டே 2 டே ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே போயிடும் இதோட ப்ரைஸ். இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPX4 ரேட்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதோட இதில் உங்களுக்கு கேமிங் மோடும் இருக்குது. ஸோ நீங்கள்
நீங்கள் கேம் விளையாடுவீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். குவாட் மைக் கேமராவோட வருது. 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர்ஸோடு பார்க்கும்போது வந்து இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கும்போது இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இன்னொரு எக்ஸைட்டிங் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 தான். பட் இது வந்து ஜியோ மார்ட்டுடைய ஆஃப்லைன் ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. பட் எல்லா ஊர்லேயும் இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸில் தான் உங்களுக்கு 2000 ரூபாய் கம்மியாக. ஆக்சுவலாக லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,000 கிட்டே இருந்தது இல்லையா. இங்கே ஆஃப்லைனில் உங்களுக்கு 77,000 அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து HDFC கிரெடிட் கார்டுக்கு வந்து 5,000 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 77,000லேருந்து 5,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 72,000 வாங்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு மற்ற எங்கேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 74,000 வரைக்கும் வந்து ஆஃபரில் குரோமா, ஃப்ளிப்கார்ட் இங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜியோ மார்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் இருந்ததுன்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது iPhone 14. iQOO Neo 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். Neo 6க்கு ஒரு சக்ஸஸராக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 8200 ஒரு பவர்ஃபுல் டிவைஸாக லான்ச் ஆகுது. ஸோ கேம் சென்ட்ரிக், அதே சமயத்தில் டிஸ்பிளேவும் AMOLED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. கேமராவும் நல்லாயிருக்கு. அவுட்லுக் டிசைனோட ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக iQOO Neo 7 Dimensity 8200 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட iQOO Neo 7 கம்பீட் பண்ணுற வகையில் ரெட்மியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. MediaTek Dimensity 8200 இதுவும் வந்து நிறைய இடங்களில் இந்தியாவிலையும் லிஸ்டிங்காக இருக்குது. எஸ், இது ரெட்மியுடைய K சீரீஸில் Redmi K60 கேமிங் இந்த பேரில் தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ MediaTek Dimensity 8200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே இது நல்லா ஹேண்டில் பண்ணும். ஸோ 2 டிவைஸ் MediaTek Dimensity 8200 பவர்ஃபுல்லாக லான்ச் ஆக போகுது. Realme 10 சீரீஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் முதல்ல லான்ச் ஆக போகிறது சைனாவில். நவம்பர் 5 அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் 10 அன்னைக்கே லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட்டும் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜெர்சி டிஷர்ட் 10-10 அப்படின்னு போட்டு வந்து இன்றைக்கி Realme டீம் வந்து ட்விட்டர் ஹேண்டலில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th அன்னைக்கு உங்கள் லான்ச் பண்ணலாம், இல்லைனா 10 சீரீஸை ப்ரமோட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே வீடியோ மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது கர்வ்டு டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. MediaTek Dimensity 1080 கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லீக்காகவும் இருக்குது இங்கே டிவைஸ். ஸோ இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸலண்ட் அவுட்லுக் அண்ட் டிசைன். ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட்டும் இவங்க கம்மியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா வந்து Realme 10 Pro Plus ஒரு க்ளீனெட்டாக இருக்கும். அவுட்லுக் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஆஃபர் ஆப்பிள் மியூசிக் வந்து 4 மாதத்துக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷசாம் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன், அதில் தான் உங்களுக்கு QR கோட் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும் உங்களுடைய ஐஃபோனில். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கேட்கும் ஃபேஸ் ஐடியோட. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்கன்னா 4 மாதத்துக்கான ஆப்பிள் மியூசிக் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Redmi K60 என்ன சிப்பில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டெக்னுங்க வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் தெரிந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கம்யூனிட்டி அண்ட் போல்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லுறீங்க. அதில் வின்னர் வந்து பிரசாத். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.